ஹாய்ங்க. குட் மார்னிங். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. துபாய், அதுக்கப்புறம் பக்ரைன், குவைத் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள், உறவுகள், இங்கேருந்து போன எந்த நாட்டை சேர்ந்தவங்களாலும் ஏன் தமிழ்னு பிரிச்சுக்கிட்டு ஸோ சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. என்னோடய ஹஸ்பண்டும் துபாயில் தான் இருக்காங்க. பயமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. என் புருஷனை அதுக்கு மட்டும் நான் என்றதா இல்லை என் வீட்டுக்கார மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்களேடா அப்படின்னு வேண்டதா தெரியல. எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். எல்லோரும் பத்திரமா இருங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் வீட்டு சூழ்நிலையை கருதி பணம் சம்பாதிக்க போன ஒருத்தருக்கும் குடும்பம் இருக்கும். அப்பா, அம்மா, பொண்டாட்டி, புள்ள, அக்கா, தங்கச்சி, இப்படி உறவுகள் அப்படிங்கிறது சுற்றி இருக்கும். அதனால் உங்களை மட்டுமே அந்த குடும்பம் எதிர்பார்த்துட்ருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பத்திரமா வீடு சேருங்க. எல்லோரும் பத்திரமா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ரொம்ப மனசு கனமாக இந்த வீடியோவை போடுறேன். எல்லோரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகிறோம். ஆனால் ஏன் இந்த போர், இதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன் இப்படி சாகுறாங்க, பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியல. முட்டா பயலுங்களா, என்னடா வேணும் உங்களுக்கு, அதுவும் புரியல. பொதுநலத்தோடு சேர்ந்து ஒரு சுயநலம். எல்லோரும் பத்திரமா இருக்கணும். ஏன் புருஷன் பத்திரமா இருக்கணும். தேங்க்யூ. என் சார்பாக எல்லோரும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ.